இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பெங்காலி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பி லைன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. தூங்கி எழுந்துக்கும் போது டிவி பாத்தீங்கன்னா வராம ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக போன் வருது. அதை எடுத்து பேசும்போது பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. காது எல்லாமே கூசி போயிடுது. இவர் என்னன்னு தெரியாம போனை கீழே வைக்க டிவியில தெரியக்கூடிய ஒரு பொறியான பிம்பம் இருக்கு இல்லையா, அது இவரோட வீட்டு செவுத்து நாலாபுறமும் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம மண்டை குழம்பி போய் நின்றுகிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு கீழே பாத்தீங்கன்னா அது தோட ஆரம்பிக்குது. அப்படியே கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். சோ இது இவருக்கு ஒரு கனவு. சோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாரு. கட் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுந்து முதல் வேலையா டிவியை ஆன் பண்ணலான்னு போக டிவி பாத்தீங்கன்னா வர்றதாவே தெரியல. இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்ணதுன்னு தெரியாம வேகமா ஒரு புக்கு பாக்குறாரு. அதுல இருக்க ஒரு நம்பருக்கு கால் பண்ண கால் பேசுறவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி நமக்கு ஸ்கிரீன் பேல காமிச்சிருப்பாங்க. சோ முதல் நபர் பாத்தீங்கன்னா காலை எடுக்கல. அண்ட் ரெண்டாவது நபருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என்னோட டிவி வரல, வந்து செக் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்க, உங்க டிவியா எகிப்து காலத்துல வாங்கினது இன்ன வரைக்கும் அது உயிரோடு இருக்கிறதே பெருசு, அதாம OLXல போட்டுட்டு புது டிவி வாங்கிக்கோங்க, ஏன் அவன் உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயா 99ல தான் வாங்கினேன், என்னையா அப்படி பேசுறீங்க, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கயா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு சரி பண்ண மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சது அவரை திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒருத்தருக்கு போறாரு. அவரும் இதே பதில் தான். இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கையில ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை விட்டு வெளியே வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரே ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல என்னோட டிவி ஒன்று ஒர்க் ஆகாம இருக்கு, அதான் டிவி ரிப்பேர் பண்ற கடை எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட 2 டிவி இருக்கு, நான் புது டிவி வாங்கினதால ஸ்பேரா உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா அதே மாதிரி டிவி என்கிட்ட இருக்கு, நான் வேணா கொடுக்குறேன், நீங்க தேவையானப்போ காசை திருப்பி கொடுத்தா போதியா, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல இவர் அதை ஏத்துக்கிறாரு. சரி வீட்டுக்கே கொண்டு வந்துருவார் அப்படின்னு மாதிரி இவர் தன்னோட வீட்டுக்கு போய் கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு முதல் வேலையா பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுவாரு. இவருக்கு என்ன நடக்குதோ இல்லையோ ஷேவ் பண்ணியே ஆகணும். அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு ரெடியா இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலே முடங்கி கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட அங்கங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதை பார்த்து வயசானவர் இன்பப்பட இந்த லேடி பாக்குறாங்க. திட்டி தன்னோட வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவர் இதெல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு தன்னோட பாத்ரூமுக்கு போறாரு. வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வர டிவி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருந்தா இல்லையா, அவர் கொண்டு வந்து வச்சுட்டு ஐயா டிவி வந்துருச்சு, நீங்க சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல போட்டு பாக்குறாரு. பொறியா வந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தத்தோட இருந்தாதான் இவருக்கு கரெக்டா இருக்கும். அந்த சத்தத்தை ஓட விட்டுட்டு இவர் கண்களை மூட ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படியே கட் பண்ண ஒரு சீரியல் அந்த டிவில போற மாதிரி காமிக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. ஸோ கணவர் பார்த்தீங்கன்னா மனைவியை சந்தேகப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் கண்ணு கூட சிமிட்டாம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இவரை யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு வந்தது யாருன்னு கூட பார்க்காம டிவி முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயசான 3 பேரா இருப்பாங்க. 3 பேருமே இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, கிளைமேக்ஸ் இருக்கு, அதை முடிஞ்ச வந்து நம்ம பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த நாடகம் தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு முடிப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அது முடிஞ்சதும் அங்க இருக்க எல்லாரு கூடயும் பேச ஆரம்பிக்கிறார். அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புதுசா பக்கத்து வீட்டுக்காரரா வந்திருக்காரு. அவர் ஆர்மியில வேலை செஞ்சவர் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிகேஷன்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நம்ம 4 பேர் சேர்ந்து லூடோ விளையாடலாமா அப்படின்ற மாதிரி லூடோ விளையாடிக்கிட்டே இருக்கும்போது 4 பேரோட முகத்துலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் தான் ஜெயிக்க போறேன், நீ தான் ஜெயிக்க போற அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கு. புது நெய்பர் ஆர்மில இருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவருக்கு தோக்குற நிலைமை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. போத்துன்னு கீழே விழுந்துற. அங்க இருக்க எல்லாருமே டாக்டரை கூட்டுவாங்கயா அப்படின்ற மாதிரி ஓடி போறாங்க. கட் பண்ணா இந்த வயசான நபர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. இவரோட கனவுல கூட பாத்தீங்கன்னா இவரோட மனைவியா டிவியே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். டிவியே கொஞ்சம் அழுக்கு இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் தொடச்சி விட்டு அந்த டிவியோட சத்தத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். தன்னோட வழக்கமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது டெய்லி பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் இவரோட கதவு பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது வீட்டுக்கு வெளியில அந்த நிழல பாத்தீங்கன்னா அவர் பாப்பாரு. பயந்துகிட்ட யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் திறந்து பார்க்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ
இந்த விஷயம் டெய்லி ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு இவர் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பரபரப்புல ஒரு போன் வருது. இவரும் இந்த நேரத்துல யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கையில மொபைல் போன் வச்சிருப்பார் இல்லையா, அதை பாக்குறாரு. அதுல ரிசீவ் ஆகல. பக்கத்துல இருக்க லேண்ட்லைன்ல தான் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்து பேச, அங்கிள் டெய்லர் அங்கிளா, நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. யாரா இருக்கும், யார் இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வயசானவர் டிவில பாப்பாரு, கணவன் மனைவி, அவங்களதான் பாத்தீங்கன்னா நமக்கு காமிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா போன்ல இருக்கும்போது முகம் யாரு அப்படின்றது தெரியாது இல்லையா. சோ இந்த தாத்தாவோட இமேஜினேஷன்ல அப்படியே அந்த கேரக்டர்ஸ் பில்ட் ஆகுது. அந்த லேடி போன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பலார்னு வராரு. யாருன்னு திரும்பி பார்த்தா அவங்களோட கணவர் தான். யாருக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்க, இதுல போட்டா நம்பரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு லேண்ட்லைன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் திட்ட இவங்க ஒரு மாதிரி அமைதியாயிடுறாங்க. இல்ல டெய்லருக்கு போன் போட வந்த, என்னோட போன் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இருக்கட்டும், ஆமா டெய்லரோட நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க, அது என்ன கதைன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க அமைதியா நினைக்கிறாங்க. சரிமா, என் போனை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா உன் போனை யூஸ் பண்ணிக்கோ, இந்த லேண்ட்லைன்ல எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதன்னு அப்படின்ற மாதிரி அந்த போனை அப்படியே புடுங்கி வைக்கலான்னு போக நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் இருக்கும். இதனால அந்த போன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட் ஆகாம பாதியிலே ஸ்டக் ஆயிடுது. ஸோ வயசான நபர் இன்னும் லைன்லயே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ கணவர் அடிச்சு திட்டிட்டு போனதால மனைவி ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. தன்னோட போன் எடுத்து யாரோ ஒரு நபருக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி அவரோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்னோட குடும்பம், மதம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா இதை அவன் சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டான். தினம் தினம் எனக்கு கொடுமைகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இனிமேலும் என் வாழ்க்கையை வாழ்றதுன்னு நான் விரும்பல. இன்னைக்கும் என்ன அடிச்சிட்டான். இது நிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி இருக்கும். அந்த துணியை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அண்ட் வயசான நபர் இது எல்லாத்தையும் போன்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. தப்புமா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க குமரிக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த லேடியை காமிக்கிறாங்க. தான் சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தூக்கிட்ட நிலையில இருக்கும்போது தன்னோட கணவர் ஓடி வந்து புடிச்சிட்டாரு. சோ நூலிடையில உயிர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த தாத்தாக்கும் அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சது ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அந்த காலை பாத்தீங்கன்னா அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இங்க கணவன் மனைவி கிட்ட போகுது. எனக்கு எந்த படமுமே கமிட் ஆகல, நான் ஏதாவது பண்ணி முன்னேறிட மாட்டேனா அப்படின்ற மாதிரி பயங்கர பிரஷர்ல இருக்க என் மனசை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துகிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு அவங்க கிட்ட நெருங்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபமான குணத்துல இருந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. அவரை கிட்ட நெருங்க அனுமதிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாத்தா போன்ல கேட்டுக்கிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே உடலுறவுல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி போக இதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த தாத்தாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுது. அதை மேற்கொண்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. என்ன இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி போய் பார்க்க வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க வீட்டை பெருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அரையும் குறையமா பெருக்கிட்டே இருக்கும்போது ஏமா நீ பண்ண வரைக்கும் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் போன்ல காது வைக்க அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். தாத்தாக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தாலும் மேற்கொண்டு அப்படியே லிசன் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த நபரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இனிமேல் நமக்குள்ள சண்டையே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்ப இவங்க இருக்காங்க இல்லையா மனைவி குளிச்சு முளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பசிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பீஸாவை ஆர்டர் பண்றாங்க. அதுல டாப்பிங்ஸ் எல்லாம் நான் சொல்ற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்தையா போன் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லேண்ட்லைன்ல கேட்டுக்கிட்டே இருக்க இந்த வயசானவருக்கு அவங்க சொல்றத சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையாகுது. ஸோ அவங்க சொல்ல சொல்ல இவரும் தன்னோட மொபைல் போன் எடுத்து அதே மாதிரி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. 2 சைடு ஆஃப் பீஸா டெலிவரி ஆகுது. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மனைவி பாத்தீங்கன்னா ஒரு நபர் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ தன்னோட சுய துக்கம் இன்பம் அப்படின்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி படமும் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. படம் வரைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா லைட்டா தப்பா போயிடுது. அதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி எரேசர் தேட அந்த எரேசர் தான் லேண்ட்லைன் மேல, அதாவது அந்த போன் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ போன் கட் ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இவங்களுக்கு எரேசர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் கவனிச்சுக்கிட்டு இருக்க தாத்தா இருக்கா இல்லையா, ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நுணுக்கமா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி என்ன பண்ணாலும் அதை அப்படியே நோட் புக்ல எழுதிக்கிட்டே இருக்கு. வெளியே போன கணவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வீட்டுக்கு வெளியே போகும்போதும் சரி உள்ள வரும்போதும் சரி இவங்களை அப்படியே உள்ள லாக் பண்ணிட்டு தான் போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்தது ஒரு அப்கமிங் டைரக்டர் ஒருத்தர் என்னோட கதை பிடிச்சி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பஞ்ச் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொன்னா ஒரே நைட்டு தான் வேலையை முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனைவி இருக்காங்க இல்லையா, இவருக்காக அழகான ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுத்துட்டு அது கூடவே அவங்க இவரை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசுறாங்க. 2
2 மணி நேரத்துல போனீங்க, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஆசையா சொல்லிட்டு போக இந்த சைடு தாத்தா லேண்ட்லைன்ல எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வழக்கம் போல இவர் வீட்டுக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரியும் நிழல் தெரியற மாதிரியும் இருக்கு. பயந்து போறாரு, இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி 100க்கு போன் பண்ணி என் வீட்டு முன்னாடி எவனும் நிக்கிறான்னு நினைக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க வந்தவன் ஏதாவது பண்ணனான்னு கேக்குறாங்க. இல்ல. சரி வந்தவரை பார்த்தியான்னு கேக்குறாங்க, அதுக்கும் இல்ல. அப்ப எப்படியா முன்னாடி வந்தான்னு கேட்க இல்ல நான் நிழல பார்த்தேன்னு சொல்ல, யோ வெறுப்பேத்திரியா, ஹெல்ப்லைனுக்கு போனை போட்டுட்டு பண்ற வேலையா இது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. லைட்டா பசிக்குது, சரி சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி பிஸ்கெட் எடுக்க போக அங்க ஒரு காக்ரோச் இருக்கிறத பாக்குறாரு. அதை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது தப்பிச்சு ஓடி போயிடுது. சரி தப்பிச்சுட்டேன், இன்னொரு நாள் மாட்டுவ அப்படின்ற மாதிரி பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பக்கம் டிவி சீரியல், இன்னொரு பக்கம் லேண்ட்லைன்ல அந்த விஷயங்கள் ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காலில் அந்த சைடு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுற விஷயங்கள் வச்சுதான் இவரோட இமேஜினேஷன்ல அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார் இல்லையா. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு ஹாட்டான ட்ரெஸ் போட்டுட்டு கணவன் முன்னாடி வந்த மாதிரி பேச்ச ஆரம்பிக்க இவர் இமேஜினேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த கணவர் பாத்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குமா கொஞ்சம் விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க விடுறதா தெரியல. அவரை கிட்ட நெருங்கி அவரை அப்படியே மூட மாத்தி அவரோட உடலுறவுல இருக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தாத்தாக்கு சந்தோஷமாயிடுது. அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இவரை யாரா இருக்குன்னு போய் பார்க்க இவர் கூட லூடோ விளையாடணும்னு ஒரு டீம் வரும் இல்லையா, அதுதான். ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, நம்ம நாளைக்கு விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு வேகமா வந்து போனை தூக்கி காதுல வைக்க அவங்க உடலுறவுல ஈடுபடும் போது சத்தங்கள் கேட்கும் இல்லையா, அது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் இமேஜினேஷன்ல என்னென்னமோ நினைச்சு பார்க்க கட் பண்ணி கதவரை காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருக்க மனைவி கடுப்பாயிடுறாங்க. இப்பெல்லாம் நான் அவனுக்கு பிடிக்காம போயிட்டல, பழசாயிட்டல, நான் என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க கணவன் கடுப்பாக்குறாரு. எனக்கு வேலை இருக்கு, என் வேலை பிரஷர் எனக்கு தான் தெரியும், ஒழுங்கு மாதிரிதான் நவுந்து போ அப்படின்ற மாதிரி பலாரும் ஒரு அறையை விட்டுட்டு தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க இவங்க அழுதுகிட்டு அந்த முகம் தெரியாத நம்பருக்கு கால் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, நான் பேசுற விஷயங்களை கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரக் மாத்திரை ஒன்று எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன், சின்ன வயசுல பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு பேர் கூட இன்னும் ஞாபகம் இல்லை, அவங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை, அதாவது இவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதிரில் பேசிக்கிட்டு இருக்க நபர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியாயிட்டார். ஓ நீயும் போயிட்டியா, பரவாயில்ல, என்னோட ஃபீலிங்ஸை நானே தனியா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாத்தா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இந்த லேடிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நிஃபோமேனியாக் அப்படின்ற ஒரு நோய் இருக்குன்னு தெரிய வருது. அந்த நோய் பாத்தீங்கன்னா அதீத செக்ஷுவலுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் கணவர் எந்த நிலைமையில இருந்து இவங்களை டச் பண்ணாலும், இவங்க என்ன நிலைமையில போய் கணவரை டச் பண்ணாலும் அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு சமாதானம் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நோயை வச்சுக்கிட்டு என்னோட கணவரை என்னால பிரிஞ்சிருக்க முடியல, அவரோட உடல் வாசனைகள், அவரோட சட்டையில இருக்க ஸ்மெல் அப்படின்ற மாதிரி எல்லாமே எனக்கு கொண்டுகிட்டே இருக்கு, என்னால முடியல அப்படின்ற மாதிரி சுய இன்பம் காண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணா எல்லா விஷயங்களையும் கேட்டு ஒரு மாதிரி ரசிக்கிட்டு இருக்க இந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து கதவை மறுபடியும் யாரோ தட்ட, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வெளியே போய் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி போன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசியிருப்பாரு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் முன்னாடி வராங்க. வீட்டுல எல்லாம் நலந்தானே அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுன்னு இவர் தூங்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த லேண்ட்லைன் இவரோட கையில இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. தூக்கம் தெரியுது, லேண்ட்லைன்ல காதை வச்சுக்க டிவியை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல, அதாவது அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு நபர் போறாரு. கணவர் வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் டிவியை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தவர் ஏற்கனவே தாத்தா போன் பண்ணி உதவி கேட்டிருப்பாரு, அவர் தான். ஸோ அவரோட வாய்ஸை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ அங்கதான் போயிருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த நபரும் இவங்க ஹாட்டான ஒரு ட்ரெஸ்ல இருக்கிறத பாக்குறாரு, மயங்கி போறாரு. டிவி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பாத்தீங்கன்னா டிவியை ஆன் பண்றாங்க. அழகான ஒரு பாடல் ஓட ஆரம்பிக்குது. அந்த பாடலுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட இதே விஷயத்த தாத்தாவும் பண்றாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த லேடியோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பட்டுன்னு டிவி ரெடி பண்ணாலியா, அவன் உள்ள வந்துடுறான். மேம் பேக் மறந்து வச்சுட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி பேக் எடுத்துட்டு இவங்களே பார்க்க இவங்க முறைக்கிறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட கணவர் பின்னாடி வந்துட்டாரு. டிவி ஆப்ரேட்டர் இருக்கான் இல்லையா, அவனை புடிச்சிட்டு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு தான் சொன்னேன் நான் கதவை சாத்துன்னு, இப்ப புரியுதா அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சு துரத்திட்டு இவரோட மனைவியை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி நாலாபுறமும் கைகளை கட்டி போடு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த தாத்தாவும் தன்னோட இமேஜினேஷன்ல ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதோ நடக்க போகுது, அந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே போன் பண்ண, சரி இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்ற அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுக்க முடியும்
முடியுமான்னு கேட்க தெரியாதுன்றாரு. கடுப்பாக்குறாங்க. ஒழுங்கு மாதிரி போனை வச்சுட்டு போயான்னு சொல்ல இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம லேண்ட்லைன்ல அங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கணவர் இருக்கா இல்லையா, அவங்கள கட்டி போட்டுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு உனக்கு இருக்கு அந்த செக்ஸ் வெறி, உன்னை என்னென்னமோ பண்ண சொல்லி தீண்டும், அதுக்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இதையும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பெண் குறி இருக்கு இல்லையா, அதுல பயங்கரமா தாக்கி விட கைகள்ல ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தோட நீ இப்படியே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தனியா உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ப்ரொடியூசர் இன்னைக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அவன் வரல. என்னை சுத்தி எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு, நான் உன்னை வெளியே போகாம இங்கே அடைச்சு வைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, வெளியில இருக்க உலகம் உன்னை அப்படியே சாப்பிடும். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த டிவி ஆபரேட்டர் ஒரு பொம்பளை போரிக்கின்னு தெரியுது, ஆனா உனக்கு தெரியாம நீ அவனை உள்ள விட்டுருக்க பாத்தியா, நீ எந்த நிலைமையில இருக்கப்ப. நானும் உன்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டே இருக்க, ஆனா எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு நீ இப்படியே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மாதிரி ஒரு போன் கால் ரிசீவ் ஆகுது. அந்த போன் காலை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டாரு. அவர் போனதோ இந்த லேடி கைத்த எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. முகம் தெரியாத ஒரு நபருக்கு போன் பண்ணுவாங்க இல்லையா, அவருக்கு போன் பண்ணி அவனோட எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டிட்டான், இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது, நான் ஏதாவது ஒரு பெரிய முடிவா எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காலில் பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த நபர், நான் வேணா உதவிக்கு வரவான்னு கேட்க, இல்ல என்னோட அட்ரஸ் எனக்கே தெரியாது, நீ எப்படி இங்க வருவேன்னு சொல்ல தாத்தா இதை கேட்கிறாரு. ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. இந்த லேடி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க தன்னோட கணவருக்கு பிடிச்ச பாயாசம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெடி பண்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா கணவர் ஒரு குட் நியூஸோட, அதாவது தனக்கு பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குட் நியூஸோட இவங்க கிட்ட சந்தோஷமா ஷேர் பண்ணலான்னு வர இவங்க பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க இல்லையா, ஏன்னா அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு அந்த பெட்ல ரத்தம் கூட பாத்தீங்கன்னா இன்னும் காஞ்சிருக்காது. மறுபடியும் ஒரு சிரிச்சுக்கிட்டு வந்தாரு அப்படின்னா நம்ம ஏத்துப்போமா அப்படின்ற மாதிரி மனப்பாங்கோட இவருக்கு பாயாசத்தை கொண்டு வந்து கொடுக்க, பரவாயில்லையே எனக்கு பிடிச்ச நாள் இன்னைக்கு பாயாசம் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இவங்களும் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் காலில் கனெக்டா இருக்க அந்த தாத்தாவும் அந்த பாயாசத்தை சாப்பிட்டாதடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, ஒரு பயனும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவரோட தொண்டையில பாத்தீங்கன்னா பயங்கரமான இருமல் ஏற்பட ஆரம்பிச்சு தண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கையை வைக்க அந்த எரேசர் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்லைன்ல இருந்து அப்படியே கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. போன் கட் ஆயிடுச்சு. இவரும் அதாவது வயசானவர் ஐயோ போன் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போன் எடுத்து என்னமோ பண்ணி பாக்குறாரு, எதுவுமே கனெக்ட் ஆகல. சோ என்ன பண்ணதுன்னு தெரியாம தலை வெடிச்சு போய் அவங்களுக்கு என்ன இருக்குமோ அப்படின்ற மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மறுபடியும் அதாவது வழக்கம் போல ட்ரிம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே நடந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்துல டிவி கொடுத்தா இல்லையா அந்த நபர் வந்து தாத்தா எங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல ஒரு 3 நாளாவே நான் வெளியே வரல இல்லையா, அதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, மார்க்கெட்டுக்கா, நீங்க தான் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களே, உங்க பைய பாருங்கன்னு சொல்ல பையில ஃபுல்லா காய்கறிகள். தாத்தாக்கு ஒன்னும் புரியல. இல்லப்பா ஒரு 3 நாளாவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, நான் சொன்னா நம்புவியான்னு தெரியலப்பா, ஒரு பொண்ணு தெரியாம எனக்கு கால் பண்ணிட்டா, அவங்க கிட்ட என்னென்ன கேட்டா தெரியுமாப்பான்னு கேட்க, அவர் பாத்தீங்கன்னா உடனே நீங்க டெய்லர்னு நினைச்சதானே உங்ககிட்ட பேசினாங்க கரெக்டானு கேட்க, தாத்தாக்கு ஒன்னும் புரியல. நடந்து போய்கிட்டு இந்த போன்ல நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது, புருஷன் போட்டு கொடுமைப்பட்டுக்கிட்டே இருந்தாப்பா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, புருஷனுக்கு விச வச்சுட்டாலோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் சமாதானப்படுத்த அப்படியே பின்னாடி இருக்க இடங்கள்லாம் மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது நேரம் வரைக்கும் இந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா வேற ஒரு வீட்டுல இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா மனநல காப்பகம் தான். சோ தாத்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. சோ அந்த தாத்தாக்கு டிவி கொடுத்து உதவி பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கூட்டு வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி ஊசியை போட்டு அவரை தூங்க வைக்க ட்ரை பண்ண, இவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, அந்த பாய்சன்லாம் அவங்களுக்கு எதுவும் பண்ணிருக்காதுல்ல, காப்பாத்திட்டு இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல டிவி இருக்கு இல்லையா அது அந்த சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கு. தாத்தா ஆழ்ந்த உருகத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவரோட ரூமை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவரோட நிழல் தெரிய ஆரம்பிக்குது. சோ தாத்தா யாரோ ஒருத்தரோட நிழல் என் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்குலாம் போன் பண்ணிருப்பா இல்லையா, அந்த நிழல் பாத்தீங்கன்னா இதுதான். வந்தவர் யாருன்னா டிவியை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாத்தாவோட இமேஜினேஷன்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் தான் அங்க வார்டு பாயா வேலை செய்யறாரு. எல்லா பேஷண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல அந்த தாத்தா பாத்தீங்கன்னா போன் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே வரப்ப காமிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப டிவியில ஒருத்தவங்களோட சடலத்தை போலீஸ்காரங்க கைப்பற்ற மாதிரியும் அதை கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரியும் காமிப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்தியால நடந்திருக்காது, ஃபாரின் நியூஸ்ல போய்கிட்டு இருந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். சோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு உண்மைக்கு நெருக்கமானதுதான் அப்படின்ற மாதிரி நம்மள போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு முடிவு உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சு விட்டுருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது
இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.